உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஐயா, உங்க பொண்ணை பத்திரமா பாத்துக்கோங்கயா. ஐயா, எதுக்கு எப்ப என் பையன் அடிச்சீங்க? ஏய், என் வேலனை பத்தி இன்னும் ஒரு வார்த்தை தப்பா பேசுனீங்க, எல்லாரையும் தொலைச்சிருவேன். யார பார்த்து என்ன பேசுறீங்க? வேலனாவது என் பொண்ணு மேல ஆசைப்படுறதாவது அவனை யாருன்னு நினைச்சீங்க? அவன் என்னோட விசுவாசி, என்னோட தளபதி. வள்ளியோட கல்யாணத்தை முன்ன நின்று நடத்த போறது அவன் தான். அவன் எப்படி அந்த கல்யாணத்தை கெடுப்பான்? இப்ப சொல்றேன்டா, வேலை ரேணுகா கழுத்துல தான் தாலி கட்டுவான். இது என்னோட வாக்கு. கண்டிப்பா நான் கொடுத்த இந்த வார்த்தைய என்னோட வேலை காப்பாத்துவான். போங்க போங்க, கல்யாண வேலையை போய் பாருங்க. ரேணுகா அங்கிள், இவன் பேசினதெல்லாம் கேட்டு நீ எதுவும் டென்ஷன் ஆகாத. கண்டிப்பா வேலை உன் கழுத்துல தாலி கட்டுவான். நம்பிக்கையோட இரு. அங்கிள், எனக்காக இல்லனாலும் உங்க வாக்க காப்பாத்துறதுக்காகவாவது அவர் என் கழுத்துல தாலி கட்டுவார்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எப்படி பேசுறான் பாத்தியாடா அவன்? நீ போய் வள்ளி கழுத்துல தாலி கட்டுவியான். முட்டா பையன், முட்டா பையன். ஐயோ, நான் எதுக்கு வந்தேன்னு எனக்கே மறந்து போச்சுடா. நான் கட்சி ஆபீஸ் வரைக்கும் போகணும், அப்புறம் பார்க்கலாம். வட்டமா முத்தையா வாங்க பேச்சு. டேய், இங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? அங்க காப்பு கட்டுறதுக்கு எல்லாம் ரெடியா இருக்காங்க. மா, என்னால ஃப்ரீயாவே இருக்க முடியலமா. எல்லாத்துக்கும் அந்த வேலை முன்னாடி வந்து நிக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கலமா. எப்படியாச்சும் வெளில துரத்தி விட்டுக்குமா. டேய், கொஞ்சம் முன்னாடி தானே சொன்னேன். இப்ப எதுக்கு திரும்ப அவனை நினைச்சு டென்ஷன் ஆயிட்டு இருக்க? அவனை பத்தி கவலைப்படாம உன் வேலைய பாருடா. இல்லம்மா, எனக்கு என்னமோ அந்த வேலை சும்மா இருக்க மட்டும் தான் தோணுது. அவன் அமைதியா வேலை செய்யறத பார்த்தா பெருசா ஏதோ பிளான் பண்றான்னு தான் தோணுது. இத பாருடா, அத பத்தி நீ கவலைப்படாத. மண்டபத்துல அவனால எதுவுமே பண்ண முடியாதபடி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்ட. அதையும் மீறி ஏதாவது பண்ணான்னா அவனோட உயிரே இருக்காது. என்னமா சொல்ற? இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லவே இல்லையே. எல்லாத்தையும் உன்கிட்ட உட்காந்து சொல்லிட்டு இருப்பேனா? அதுவும் இல்லாம நீ கல்யாண மாப்பிள்ளடா. இந்த டென்ஷன்லாம் உனக்கு எதுக்குன்னு தான் உன்கிட்ட சொல்லவே இல்லை. மா, கண்டிப்பா அவனால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. டேய், புலம்பாம முகத்தை சந்தோஷமா வச்சுக்கிட்டு வெளியில வா. கையில காப்பு கட்டிட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி தான். அங்க எல்லாரும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சீக்கிரம் ரெடி ஆயிட்டு வா. என்ன? சரி. அக்கா, ரஞ்சித் எங்க? அவனுக்காக தானே எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்துடுவான்ப்பா. டைம் ஆயிடுச்சுக்கா. நல்ல நேரத்துல காப்பு கட்டணும்ல.
தோ வந்துட்டான்ப்பா. ரஞ்சித் வா, சீக்கிரம் வா. ம், போ பள்ளி பக்கத்துல போய் நில்லு போ. குமார், நீ ஆரம்பி. சரிங்கய்யா. மாப்பிள்ளையோட தாய் மாமா யாரு? இந்த காப்பை அவர் கையில கட்டி விடணும். மாப்பிள்ளையோட தாய் மாமன் என் தம்பி ரத்தனம் தான். ரத்னம் வாப்பா, நீ வந்து கட்டி விடு. ஆ, மா தாயே. அப்புறம் உன்னோட தாய் மாமா யாரு? அவர் வந்து பொண்ணு கையில காப்பு கட்டணும். பொண்ணோட தாய் மாமன் இல்ல, சின்ன வயசுலயே இறந்துட்டதா சொல்றாங்க. பொண்ணுக்கு தாய் மாமன்னு யாரும் இல்ல. இல்லன்னா பரவாயில்லைங்கய்யா, வேற யாராவது மாமன் ஸ்தானத்துல இருந்து பொண்ணோட கையில கட்டலாமே. மாமா, பேசாம நம்ம வேலனே கட்டிவிட சொல்லுங்களேன். நலங்கு கூட அவன் தானே செஞ்சான், இதையும் அவனே செய்யட்டுமே. ஏ சுமதி, அது எப்படி வேலம் கட்ட முடியும்? அவன் எந்த வகையில நமக்கு சொந்தம்? ஏதோ ரத்தன் அவனை புள்ள மாதிரி பாத்துக்கிட்டா இந்த உரிமையெல்லாம் அவனுக்கு கொடுக்க முடியுமா? ஏங்கா, சுமதி சொல்றது கரெக்ட். ஆ, ஏ- வேலனே வள்ளிக்கு காப்பு கட்டட்டும். இல்ல ரத்னம், நான் எதுக்காக அக்கா. சொல்றேன்னா, தயவு செஞ்சு வேலன் நம்ம சொந்தம் இல்ல, உறவு இல்லைன்னு எதுவும் சொல்லிடாதக்கா. அவன் நம்ம குடும்பத்துல ஒருத்தன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.